ரொம்ப நல்ல ஆளு, நல்ல ஆக்டர், நல்ல டெக்னீஷியன், நல்ல ஒரு எல்லா விதமும் தெரிஞ்ச ஆளு. அதாவது ஒரு சினிமாவுக்குள்ள வந்து வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. மிமிக்ரியில ஆரம்பிச்சு டப்பிங்ல ஹெல்ப் பண்றது, நிறைய ஒர்க்கு, ரைட்டிங்கு, என்னென்னமோலாம் பண்ணி உள்ள அது மாதிரி ஆட்கள் வரணும் சினிமாவுக்கு. அதுதான் வந்து ஒரு சினிமாவை வந்து ஒரு வேலையா, ஒரு 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 கரியரா, அதாவது அதிர்ஷ்டத்தையோ இல்லை டைமையோ நம்பி இல்லாம உழைப்பையும் நம்பிக்கையும் தன் மேல இருக்கிற நம்பிக்கையும் வச்சு உள்ள வர்றதுக்கான உதாரணங்கள்ல ஒரு ஆளு வந்து மணிகண்டன். ஏன்னா நிறைய சொல்லுவாரு, இதுமாதிரி நான் நடிக்கணும்னு சொன்னா சில பேர் மூஞ்சியை கண்ணாடியில் பார்த்தது இல்லையாங்கிற அளவுக்குலாம் கேள்வி பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சிவப்பா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு பழமொழி இருக்குது இல்ல. ஸோ அதெல்லாம் உடைச்சு வர்றது வந்து இப்ப என்ன மாதிரி ஆக்டரோட அந்த மாதிரி ஆட்கள் வர்றது தான் நான் ரொம்ப வரவேற்பா பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்துட்டு இருந்தேன், நாடகம் படித்தேன், அப்புறம் எனக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட வேலை வந்தது, நான் அதுக்குள்ளே போனேன், நடித்தேன். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையே, சமயக்காரன் நல்லா சமைக்கிறாரு அவ்வளோதான். ஆனால் இதுக்கான ஏன்னா வழி கிடையாது, சினிமாக்குள்ளே நுழைஞ்சு ட்ரெயின் ஆகி உள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கிடையாது, எங்கே அது நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு காலத்தையும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு ஒரு பிஸ்னஸ், ஒரு வேலையில் ரொம்ப வருஷங்கள் உட்காந்துருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், நமக்குன்னு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க அவங்கெல்லாம். இப்போ விஜய் சேதுபதி ஆகட்டும், மணிகண்டன் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் ஆகட்டும், நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதாவது ஒரு ஒரு வளையத்தை பிரேக் பண்ணிட்டு உள்ள வர்றவங்க இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஆளு. எஸ்பெஷலி மணிகண்டன் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஹீரோ.